தலைமுறையாக கூலி வேலை செய்தால் அது ஜனநாயகமா? அதான் திராவிட மாடல் ஆட்சியா? 70 ஆண்டு காலமாக 4 தலைமுறையா நாங்க கூலி வேலைங்க. கலைஞர் ஐயா காலத்துல கூலி வேலை எங்க தாத்தா, ஸ்டாலின் ஐயா காலத்துல எங்க அப்பா கூலி வேலை, உதயநிதி ஸ்டாலின் ஐயா காலத்துல நான் கூலி வேலை, அடுத்து இன்பநிதி ஸ்டாலின் வரும்போது என் பையன் கூலி வேலை. இதான் தமிழ்நாட்டில் 40% மக்களுடைய நிலை. திமுக காரங்க நிலைமை பார்த்தீங்கன்னா இன்னும் மோசம். ஸ்டாலின் ஐயாவுக்கு போஸ்ட் ஒட்டுவோம், கலைஞர் ஐயாவுக்கு போஸ்ட் ஒட்டுவோம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் போஸ்ட் ஒட்டுவோம், இன்பநிதி ஸ்டாலினுக்கும் போஸ்ட் ஒட்டுவோம். போஸ்ட் ஒட்டுவது மட்டுமே குலத்தொழிலாக திமுக தொண்டர்கள். ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதியா அந்த மைக்கில் நான் சொல்றேங்க, இந்த யாத்திரை ஒரு விதத்துல தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட முதலமைச்சர்களை கண்டுபிடிப்பதற்கான யாத்திரை, அடுத்த கட்ட எம்எல்ஏக்களை கண்டுபிடிப்பதற்கான யாத்திரை, அடுத்த கட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கண்டுபிடிப்பதற்கான யாத்திரை. வேணும், தலைவர்கள் வேண்டும். அதுவும் ஏழை தாயினுடைய மகனாக இருந்தால் நாங்கள் புண்ணியம் செய்திருக்கின்றோம். ஒரு ஏழையினுடைய வலியை உணர்ந்த தலைவன் எங்களுக்கு வேணும். பசினா என்னன்னு தெரிஞ்ச ஒரு ஆள் எங்களுக்கு வேணும், ஒரு பெண். அவங்களை தலைவராக்குவதற்காக மோடிஜி துடிச்சுட்டு இருக்காங்க. 3 சட்டசபையில தேர்தல் முடிந்த பிறகு யாருங்க ஐயா முதலமைச்சர்? சாதாரண எம்எல்ஏக்களை எடுத்து யார் மக்களுக்கு பணி செய்வார்கள் என்று முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறோம். ஒரே குடும்பத்தில் பிறக்கணும் ரூல் இருக்குதுங்களா? ராஜஸ்தான்ல யாருங்க முதலமைச்சர்? முதல் முறை எம்எல்ஏ அவர் ராஜஸ்தானுடைய முதலமைச்சர். சத்தீஸ்கர்ல பழங்குடியினம் எஸ்டி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பழங்குடி இனத்திலிருந்து சகோதரர் முதலமைச்சர். மத்திய பிரதேசல மறுபடியும் முதல் தலைமுறை அரசியல்வாதி முதலமைச்சர். தமிழகத்திலும் இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது ஐயா. அதனால இளைஞர்கள் உறுதியாக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக இந்திய திணிக்கிறான சொல்லணும். எங்கேயா மோடி இந்திய திணிக்கிறார்? மோடி தமிழத்தையா திணிக்கிறார். காசியில கொண்டு போய் திருக்குறளை திணிக்கிறார், ஐநா சபையில கொண்டு போய் கணியன் பூங்குன்றனை திணிக்கிறார், போராடத்தெல்லாம் அகநானூறு புறநானூரை திணிக்கிறார். எங்க இந்திய திணிக்கிறார்? மோடிஜி தமிழை திணிக்கிறார். உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஆசை என்னன்னா, மோடிஜி ஐயா ஹிந்தியில பேசும் பொழுது அதை அப்படியே தமிழ்ல எங்களுக்கு யாராச்சும் மொழிபெயர்த்து சொன்னா நல்லா இருக்குமே. ரொம்ப நாளா பெண்கள் கேட்கிறாங்க, ஐயா மோடி ஐயா பேசினதுக்கு அப்புறம் நீங்க தமிழ்ல மொழிபெயர்க்கிறீங்க, எங்களுக்கு அது வேண்டாம். மோடி ஐயா பேச பேச நாங்க தமிழ்ல கேட்கணும். நேற்று மோடி ஐயா அதை பரீட்சை பண்ணி பார்த்துட்டாங்க. நேற்று ஒரு புது டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக காசி தமிழ் சங்கத்தில் இந்தியாவிலே முதல் முறையாக மோடி அவர்கள் இந்தியிலே பேச பேச கம்ப்யூட்டர் தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நேற்றுதான் முதல் முறையாக மோடிஜி உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே கோபம் மோடிஜிக்கு இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நேரடியா நான் தமிழிலே பேச வேண்டும் என்று நினைக்கின்றார். அவர் பேச பேச நீங்க தமிழ்ல கேட்கணும், டிவியில தமிழ்ல வரணும், ஹிந்திலே வரக்கூடாது. அதற்கான முதல் முயற்சியை நேற்று வாரணாசியிலே காசி தமிழ் சங்கத்தில் எடுத்திருக்கின்றோம். இன்னும் ஒரு 3-4 மாத காலத்துல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இது நிச்சயமாக மோடி அவர்கள் ஹிந்தியிலே பேசும் பொழுது ரியல் டைம் நேருக்கு நேராக தமிழ்ல நீங்கள் கேட்கக்கூடிய வசதியை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும். இதை வச்சுதான் திமுக காரை ஓட்டிட்டு இருக்கு. மோடி அவர்கள் பேசுவது மட்டும் தமிழ் உங்களுக்கு நேருக்கு நேர் நீங்க கேட்டீங்கன்னா அது மோடிஜியினுடைய குரல் கேட்டீங்கன்னா திமுக கதை அடுத்த நாளே முடிஞ்சது. அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து நேற்று சோதனை ஓட்டம் காசியிலே நடத்தி இருக்கின்றோம். நிச்சயமாக தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலே பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அதை நடத்தி காட்டுவோம் என்று சொல்லி பெரும் திரளாக விக்கிரவாண்டியில, உங்களுக்கு தெரியுங்க விக்கிரவாண்டியினுடைய அரசியல் தன்மை நமக்கு தெரியும். சுதந்திரத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட கட்சிகள்லாம் இருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சி எப்படி வளர்ச்சி பாதையில இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எழுச்சியும் கூட்டத்தையும் விக்கிரவாண்டியிலே பார்க்கும் பொழுது நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள், எதிர்காலம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். ஆண்ட கட்சிகள் வேண்டாம், ஆண்ட கழகங்கள் நமக்கு வேண்டாம், நமக்கு மோடி மட்டும்தான் வேண்டும் என்கின்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டு அற்புதமான யாத்திரைக்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்கி நன்றி பாராட்டி இந்த அற்புதமான யாத்திரை நடப்பதற்கு காரணமாக இருந்த இந்த மாவட்டத்தினுடைய தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மிக கடுமையாக உழைக்கக்கூடிய என்னுடைய அன்பண்ணன் விஏடி கலிவர்தன் அவர்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாநில துணைத் தலைவராக இருந்து சுதந்திர இந்தியாவில் 1952 நடத்தப்பட்ட முதல் தேர்தலில் ஐயா கோவிந்தசாமி அவர்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்.
முதல் எம்எல்ஏ. அவருடைய புதல்வனாக இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, குறிப்பாக இந்த பகுதியில எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இல்லைம்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி கன்னியாகுமரியில் இருக்குது, கொங்குல இருக்குது, கோயம்புத்தூர்ல இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, விக்கிரவாண்டியில இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு யாராச்சும் மாற்று கட்சி விக்கிரவாண்டி பார்த்தா என்னங்க ஊரே பாரதிய ஜனதா கட்சியா மாறிடுச்சான்னு சொல்லும் அளவுக்கு இந்த யாத்திரை நடந்திருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில செயலாளர், விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அன்பு சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தினுடைய பார்வையாளராகவும் இந்த மாநில செயலாளராகவும் இருக்கக்கூடிய மிக கடுமையாக உழைக்கக்கூடிய அருமை சகோதரி மீனாட்சி வித்யாசுந்தர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவரும் மாவட்டத்தினுடைய பொருளாளர், மூத்த உறுப்பினர், இதற்கு முன்பு அவருடைய இல்லத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அண்ணன் குமாரசாமி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் தங்கம் அவர்களுக்கு, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் பார்த்திபன் அவர்கள், வெங்கடேசன் அவர்களுக்கு, சுந்தரராஜன் அவர்களுக்கு, மாவட்ட செயலாளர் சகோதரி பிரியா அவர்களுக்கு, மாநில பொதுக்குழு உறுப்பினர் சகோதரர் அசோக்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் செஞ்சியில வெற்றிகரமாக யாத்திரை நடத்தி நம்மோடு வந்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அருமை சகோதரர் அன்பு தம்பி ராஜ்குமார் அவர்கள் விழுப்புரம் பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அயராது பாடுபடக்கூடிய ஒரு அருமை சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து, பொருளாதார பிரிவுடைய மாநில தலைவராக இருந்து உங்களிடம் பேசிய அண்ணன் ஷா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த கட்சியினுடைய இரும்பு தூண்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய தலைவர்கள், விக்கிரவாண்டி கிழக்கினுடைய ஒன்றிய தலைவர் வெங்கடகிருஷ்ணன் அவர்கள், மேற்கு அண்ணன் மோகன் அவர்கள், காணை தெற்கு அண்ணன் வினோத் அவர்கள், காணை ஒன்றிய தலைவர் வடக்கு அண்ணன் சந்திரசேகர் அவர்கள், நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நம்மோடு யாத்திரையினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து கடைசி பகுதி வரை வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நன்றியை தெரிவித்து, காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை சகோதரர்கள் நமக்கு பாதுகாப்பு அளித்து நம்மோடு இந்த யாத்திரையில ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வந்திருக்கின்றார்கள். காவல்துறை நண்பர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரிகள், பொதுமக்கள், விவசாய பெருமக்கள், இல்லத்தரசிகள், குழந்தைகள், இளைஞர்கள் எல்லோருமே இந்த யாத்திரைக்கு வந்து 2-3 மணி நேரமாக இந்த தொகுதியில் இந்த யாத்திரையில பங்கெடுத்து விக்கிரவாண்டி வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் என்கின்ற உறுதியான ஒரு குரலை நம்ம கொடுத்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, விக்கிரவாண்டி பகுதி இந்த நகருக்குள்ள யாத்திரை நடந்தாலும் கூட பக்கத்து கிராமத்துல இருந்து எல்லாரும் வந்திருக்கிறீங்க. ஏன்னா எல்லா கிராமத்துக்கும் வர முடியாது இல்லையா, 234 தொகுதியும் போகணும். இதுவரைக்கும் 123 முடித்து விட்டோம், இன்னும் 111 தொகுதி போகணும். அதனால எங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே எங்கே யாத்திரை அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள நடக்குதோ அங்க வந்திருக்கிறீங்க, சகோதரர் உட்பட. அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி ஐயா மாற்றம் வேண்டும், ஏழைகளுக்கான அரசு மறுபடியும் இருக்கணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், ஊழல் அரசு வேண்டாம், 110 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வேண்டாம், 42 கோடி ரூபாய் டெபாசிட் வச்சிருக்கிறவங்க வேண்டாம், கள்ளச்சாராய விற்கிறவங்க துணை போறவங்க வேண்டாம், நேர்மையான ஊழல் இல்லாத ஒரே ஒரு மனிதர் இந்தியாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். பிரதமர் அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி வரும் பொழுது தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்களை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.